ஹொசூர் அருகே 10,000 ரூபாய் பணத்தை மீட்க 1,00,000 ரூபாயை இழந்ததாக பாதிக்கப்பட்ட விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். ஹொசூர் அருகே பாகலூர் பகுதியைச் சேர்ந்த திம்மராயப்பா என்பவர் தனது நண்பருக்கு அனுப்ப வேண்டிய 10,000 ரூபாயை தவறுதலாக வேறு ஒருவருக்கு அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக காவலர் ஒருவரிடம் நடந்தவற்றை கூறியபோது அவர் 1930 என்ற எண்ணிற்கு புகார் அளிக்குமாறு தெரிவித்துள்ளார். அந்த எண்ணில் புகார் அளித்தபோது எதிர்முனையில் பேசிய நபர் ஆதார் எண், பான் எண், வங்கி விவரங்களை கேட்டு வாங்கியதுடன் ஜிபே மூலம் ₹1 அனுப்புமாறு கோரியுள்ளார். 24 மணி நேரத்தில் ₹1 சேர்ந்து 10,000 ரூபாய் வங்கி கணக்கிற்கு வந்துவிடும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி திம்மராயப்பா ₹1 ஜிபே மூலம் அனுப்பி வைத்த நிலையில் அவரது வங்கி கணக்கிற்கு பணம் முழுவதும் அனுப்பப்பட்டு விட்டதாக அந்த நபர் தெரிவித்துள்ளார். ஆனால் வங்கி கணக்கிற்கு பணம் வராததால் மீண்டும் விசாரித்த போது ரஞ்சித் என்பவருக்கு ஜிபே மூலம் ₹1,00,000 அனுப்பி வைத்ததால் 24 மணி நேரத்தில் மொத்த பணமும் வந்துவிடும் என கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரஞ்சித் என்பவரின் ஜிபே எண்ணிற்கு திம்மராயப்பா ₹1,00,000 அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் அந்த பணமும் வராததால் மீண்டும் 1930 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது எதிர்முனையில் பேசிய நபர் உடனடியாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்குமாறு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திம்மராயப்பா அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மாதிரி 90,000 நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஒரு 90,000 ருபீஸு அவர் போடுங்க, அப்புறம் இன்னும் அதே நம்பருக்கு வந்து ₹5,000 ஒரு டைம் போடுங்க, 1,10,000 வந்து நீங்கள் நாளைக்கு ஆர்டிஜிஎஸ் உங்களுக்கு பண்ணுறோம். அது ஏற்கனவே நாங்கள் விவசாயம் பார்த்து கடன் வாங்கி இப்போ பசங்களை 10th முடிச்சுட்டு +1க்காக சேர்த்து வச்சுருந்த பணம் இப்போ தனியார் பள்ளியில் சேர்றதுக்காக வச்சுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி நாங்கள் இந்த சைபர் கிரைமுக்காக அவர் போலீஸ் தான் சொல்லி நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி எங்களுக்கு ஏமாத்திட்டார் நிறைய இது சொல்லிவிட்டு.